நடந்துக்கிட்டு இருக்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 2,39,299 பேரில் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 98,565 பேர் ஜூலை 26 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். இந்த 98,565 பேரில் பல பேர் போய் காலேஜில் அட்மிஷன் போட்டாங்க. சார் இந்த 1வது ரவுண்டோட ரிப்போர்ட் என்ன சார், எப்படியெல்லாம் 1வது ரவுண்டு மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2வது ரவுண்டு மாணவர்கள் நீங்களாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ 1வது ரவுண்டோட ரிப்போர்ட்டை நம்ம இப்போ சொல்லவே முடியாது. ஏன்னா 1வது ரவுண்டில் பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அட்டென்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா பல பேர் பல குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம வேறு கவுன்சிலிங்க்கு போகலாமா, MBBS, அக்ரிகல்ச்சரு, வெட்டினரி, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் சீட் எடுக்கிறாங்க எல்லா விவரங்களுமே நமக்கு ஜூலை 26 தான் தெரியும். முக்காவாசி பேர் பெரிய பெரிய காலேஜ்லேயே சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ் தான். பயோமெடிக்கல் ஒருத்தவங்களுடைய சாய்ஸஸ்ல இல்லை, பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ், TripleE இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட யாருமே ஒரு பயலை காணும். ஒரு பயலோட சாய்ஸஸ் தான் அது. கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க, நான் வைக்கலன்னு சொல்ல. இருந்தாலும் பெரும்பாலான மாணவர்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக எடுத்திருக்காங்க. சரி சார், இப்போ 2வது ரவுண்டில் உள்ளவங்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இப்போ எவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமாக கலந்துக்கிறாங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு போட்டியை நான் சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2வது ரவுண்டில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நான் போட்டிருக்கேன். அதன்படி பார்க்க போனோட ஒட்டுமொத்தமாக 2,39,299 பேர். அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 98,565 பேர். இப்போ நீங்கள் போட்டியை பார்த்தீங்களே, இப்போ பாருங்கள், இந்த ஓசி கம்யூனிட்டியில் 8,831 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் 3,657 பேர். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் 2வது ரவுண்டில் வந்தீங்கன்னா அதிகமான சாய்ஸஸை கொடுக்கணும். கண்டிப்பாக மினிமம் எல்லாருமே 200-250 சாய்ஸுக்கு மேலே வைக்கணும். இல்லைனா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கடுமையான போட்டி இருக்குங்க. ஏன்னா ஓசிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள சீட்டு மட்டும்தான். அதனால பத்திரமா அதிகமான சாய்ஸஸை வச்சுக்கங்க. யாருக்கு? ஓசி கம்யூனிட்டி. இப்போ அடுத்து பேசுவோம். இப்போ பிசி கம்யூனிட்டி. அப்பா ஒட்டுமொத்தமாக 1,04,215 பேர். அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 45,995 பேர். இவங்கெல்லாம் உண்மையாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுல, அதன் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல பேர் தான் போய் காலேஜில் சேர்ந்துட்டாங்களே. இந்த 1,04,215 பேரில் பிசியில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதில்ல 45,995 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பிசி 2வது ரவுண்டில். இவங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஓசின்னு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போட்டிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய சீட்டும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓசியில் எங்கெங்கெல்லாம் அதிகமான சீட் இருக்கோ அதை பார்த்து 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 வைக்கணும். ஓசியில் சீட்டு இருக்கிற காலேஜ், அதிகமான சீட் இருக்க காலேஜை பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே நாட்டல் ஆட்டல் பெருமளவில் வராது. நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 சாய்ஸுக்கு மேலே, ஒரு 200-250, நீங்கள் 500 சாய்ஸ் கூட வைக்கலாம். ஆனால் மினிமம் எல்லாருமே 200 சாய்ஸுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. பார்த்துங்க. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 12,362 பேர். அதில் 2வது ரவுண்டில் மட்டுமே 5,311 பேர். பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வந்துருச்சு. 5,000 பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துருங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2வது ரவுண்டில் இருக்கிறவங்க கடுமையான எங்கெங்கெல்லாம் ஓசி கம்யூனிட்டியில் அதிகமான சீட் இருக்கோ அதை பார்த்து வைக்கணும். அது பிசிலேருந்து எல்லாத்துக்கும் சொல்கிற இது நான் அதுதான் சொல்லுவேன். அதே போல் எம்பிசி கம்யூனிட்டியை பார்க்கையில் 72,095 பேர் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 30,054 பேர். அப்பா, அதுலேயுமே கிட்டத்தட்ட 30,000 பேர்னா பார்த்திங்க. அங்கேயுமே ஒரு போட்டி, கடுமையான போட்டி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓசியில் அதிகமான சீட் இருக்கக்கூடிய காலேஜாக பார்த்து வைக்கணும். அப்படி வச்சா தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் ஓசியில் சீட்டு, பெரும்பாலான சீட்டு பெரிய பெரிய காலேஜ்லலாம் இப்போ 1வது ரவுண்டில் முடிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஓசியில் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டியில் உள்ள சீட்டு இருக்கக்கூடிய காலேஜாக வச்சிங்கன்னா கொஞ்சம் தடுமாடுற மாதிரி இருக்கும். அதனால் ஓசியில் சீட் இருக்கக்கூடிய காலேஜை உங்கள் சாய்ஸில் வச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை பார்க்கும்போது 34,738 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 11,588 பேர் இருக்காங்க. இதுவுமே எஸ்சி கம்யூனிட்டியுமே கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. எஸ்சி கம்யூனிட்டிக்கெல்லாம் ஈஸியாகவே சீட்டு கிடச்சிடும். எஸ்சி ஏக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒட்டு மொத்தமாக 5,565 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 1,527 பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எஸ்சிஏக்குமே ப்ராப்ளம் இல்லை.
இருந்தாலும் நிறைய சாய்ஸஸை கொடுத்துக்கணும். எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1493 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 433 பேர் இருக்காங்க. எஸ்டி மாணவர்கள் தயவு செய்து ஓசியில், நான் அது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிக்கிறேன், ஓசியில் அதிகமான இடங்கள் இருக்கக்கூடிய காலேஜ் கோர்ஸை பார்த்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாட்டலாட்டர் சத்தியமாக வராது, வரவே வராது. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். இப்போ நம்ம பேசினது எல்லாம் என்ன? ஜென்ரல். இப்போ நம்ம பேச போகிறது என்ன? 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடு. சார், இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் பேசியே ஆகணும்ட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒட்டு மொத்தமாக 7.5 ரிசர்வேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் 7.5 ரிசர்வேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். அதன் அடிப்படையில் பார்க்கையில் ஒட்டு மொத்தமாக இதில் வந்து 46,848 பேர் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க 7.5ல். அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 16,259 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு காலேஜில் எங்கேயோ ஒரு கோர்ஸு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையும் எய்ம் பண்ணலாம். ஒரு 150 காலேஜ் இருக்குது அட்டானமஸ் காலேஜ். பாருங்களேன், இதில் எப்படி கடுமையான போட்டி இருக்குன்னு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓசியில் 577 பேர், ஆனால் ஓசியில் இங்கே 135 பேர் 2வது ரவுண்டில் மட்டும் இருக்காங்க. பிசியில் ஒட்டு மொத்தமாக 14,500 பேர். அதில் இந்த 7.5ல் மட்டும் 2வது ரவுண்டில் 5,581 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பிசிஎம்மில் 1,376 பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் 485 பேர். ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் 18,840 பேர். அதில் எம்பிசியில் 2வது ரவுண்டில் மட்டும் 7,057 பேர். அதே போல் ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் 8,863 பேர். அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 2,387 பேர். ஒட்டு மொத்தமாக எஸ்சிஏல, அதாவது 2,192 பேர். அதில் எஸ்சிஏல மட்டும் வந்து 494 பேர். எஸ்டியில் ஒட்டு மொத்தமாக 500 பேர். அதில் வந்து 2வது ரவுண்டில் மட்டும் 120 பேர். இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் சாய்ஸஸ் 2வது ரவுண்டில் உள்ளவங்க 7.5% 4 வருஷம் இலவசமாக படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் அட்டானமஸ் காலேஜ் 150 காலேஜ் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது சீட்டு கிடைச்சாலும் 4 வருஷம் நீங்கள் ₹1 பணம் கட்டாமல் படிக்க போகிறீங்க. புதுமை பெருந்திட்டம், தமிழ் புதுமை திட்டத்துலேருந்து உங்களுக்கு மாதம் 1000, ஒரு வருஷத்துக்கு 12,000. ஸோ இது மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே இடம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் 16,259 பேர் இருக்காங்க. ஆனால் இருக்கக்கூடிய இடமே 14,000 சீட்டு தான். 1வது ரவுண்டில் ஒரு 2,600 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிடும். ஆனால் இவங்களில் வந்து எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ளவங்க 2 சாய்ஸ் பிளிங் பண்ணலாம். ஜென்ரல்லையும் பண்ணலாம், 7.5லையும் பண்ணுவாங்க. ஸோ நான் தயவு செய்து சொல்கிறேன், 7.5ல் வரக்கூடிய 2வது ரவுண்டு மாணவர்கள் 2 சாய்ஸ் பிளிங் கட்டாயமாக பண்ணுறீங்க. இன்னும் 7.5ல் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க, ஜென்ரலாவது கிடைச்சிடும். அதனால நம்ம ஜென்ரல்லையும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனையும் பேசியாச்சு. இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் காலேஜ் ஜோஸ் தமிழ்.